இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்திலே பெரும்பாலானோர் ஆசீர்வாதத்திற்கு தான் ஆண்டவரை தேடுகிறார்கள். இது உண்மை. அதுக்கு வசனத்தையும் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக் கொள்ளுவார்கள். பேதுரு ராத்திரி முழுக்க மீன் பிடித்தும் பேதுருக்கு ஒரு மீன் கிடைக்கல. ஆண்டவர் வந்தார், பேதுருடைய படகுல அமர்ந்தார். 2 படகு அமிலத்தக்க திரளான மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். எங்களுக்கு அப்படி அற்புதம் செய்வார்னு அந்த சம்பவத்தை பாட்டா எழுதி அதைய பெரிய காரியமா மாற்றிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டாரு. பேதுருவே, இனி மீன் பிடிக்கிறவனா இல்ல, மனுஷரை பிடிக்கிறவனாக மாறப்போகிறாய், என்ன பின்பற்று. பேதுரு என்ன தெரியுமா செஞ்சா? எல்லாவற்றையும் விட்டு, படகை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினான். சீஷராக மாறினான். இயேசுவிற்காக இரத்த சாட்சியாக சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தான். அதை விட்டுட்டாங்க. பேதுருக்கு கிடைச்ச மீனை வச்சு அவன் பிசினஸ் பண்ணி பெரிய பிசினஸ் மேனா மல்டி மில்லியனரா மாறவில்லைங்க. எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். அப்படிப்பட்ட சீசனாக நம்ம மாற வேண்டும்.